Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, we are going to see Class 3 Environmental Studies Chapter 2 Going to the Mela. நாங்கள் எல்லாரும் திருவிழாவுக்கு போகிறோம். மேலா அப்படின்றது மிகப்பெரிய திருவிழா. அது மதம் சார்ந்த இல்லை கோயில் சார்ந்த திருவிழாவாக இருக்கலாம். Preparing for the Mela. நாங்கள் திருவிழாவுக்கு போகிறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கோம். The Mela has finally come to town. எங்கள் ஊருக்கு கடைசியாக திருவிழா நாங்கள் எதிர்பார்த்த திருவிழாவுக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீட்டா அண்ட் ராதா ஆர் கெட்டிங் ரெடி டு கோ டு த மேலா. நீட்டாவும் ராதாவும் ஒரே வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸு அவங்க மேலாவுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தெர் இஸ் எ லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. த மேலா இஸ் எ லிட்டில் ஃபார் ஃப்ரம் ஹோம். அந்த மேலா நடக்கிற இடம், திருவிழா நடக்கிற இடம் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்ததால் தே நீட் டு டேக் அ பஸ். அவங்க எதை பிடிச்சி தான் போனோம், பஸ் பிடிச்சி தான் அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. வாட் இஸ் ஹேப்பனிங், யூ ஆல் சீம் டு பி வெரி பிஸி ஆஸ்க்டு டேடிஜி. டேடிஜினா ஏற்கனவே போன லெசன்லேயே பார்த்துருக்கோம், பாட்டி. வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குதுங்க, யூ ஆல் சீம் டு பி வெரி பிஸி, நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்களே அப்படின்னு பாட்டி வந்து அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. வி ஆர் கோயிங் டு த மேலா டேடிஜி, ப்ளீஸ் கம் வித் அஸ், ரெக்வஸ்டட் நீட்டா அண்ட் ராதா. ரெண்டு சிஸ்டர்ஸ் என்ன கேட்குறாங்க, பாட்டி நாங்கள் மேலாவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம், அதெல்லாம் நீங்களும் வரீங்களா எங்கள் கூட அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு எங்கள் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மேலா, ஓ எஸ், யுவர் மதர் ஆஸ்க் மீ டு கம் அலாங் டூ. ஐ வுட் ஹாவ் லவ் டு, பட் யூ நோ மை லெக்ஸ் ஹர்ட் செட் டேடிஜி. உடனே பாட்டி சொல்கிறாங்க, மேலாவா, அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, நானும் உங்கள் கூட வரணும்னு ஆசை தான். உங்கள் அம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க, பட் என்ன பண்ணுறது, எனக்கு காலில் அடிபட்டு இருக்கே அப்படின்னு அவங்க பாட்டி அந்த ரெண்டு பேத்திங்கிட்ட சொன்னாங்க. நீட்டாஸ் ஃபாதர் ஜாயின்டு த கான்வர்சேஷன். இந்த உரையாடலில் அவங்க அப்பாவும் வந்து சேர்ந்துக்கிட்டார். அவங்க அப்பா கவனிச்சிட்ருக்காரு, அவரும் வந்து பேசுகிறாரு. வி ஹாவ் எ லாட் ஆஃப் பீப்புள் வித் அஸ், ஆர் நெய்பர்ஸ் ஸ்னேகா, ரோஹித், ஆஸ் வெல் அஸ் மோகன் சாச்சா அண்ட் இஸ் ஃபேமிலி. உங்களை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்ட சொல்கிறாரு. உங்களை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்காங்க, ஸ்னேகா இருக்கா, ரோஹித் இருக்கா, அதே மாதிரி மோகன் சாச்சா எங்களோட அங்கிள் மாமா வராரு, அவரும் எல்லோரும் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். தே ஆர் அரைவிங் பை ட்ரெயின் டுடே. அங்கிள் வந்து இன்றைக்கி ட்ரெயினில் வந்துட்டுருக்கார் அந்த மேலாவுக்காக, அவர் எல்லோரும் சேர்ந்து உங்களை பார்த்துக்குறோம். டோன்ட் வரி, வி வில் டேக் கேர் ஆஃப் யூ. கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். டேடிஜி ஸ்மைல்ட் அண்ட் ஆன்சர். உடனே பாட்டி ஒரு சிரித்த முகத்தோடு சொன்னாங்க, ஆல் ரைட், ஐ வில் கம். ஹாவ் யூ ஃபில்ட் அப் யுவர் வாட்டர் பாட்டில்ஸ்? கேட்டாங்க. நீங்கள் வாட்டர் பாட்டிலாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டிங்களா, தேவையானது எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க. ஓ எஸ் டேடிஜி, ஸ்பெஷல் பேக் இஸ் ரெடி டு. ஓ ரெடி ஆகிடுச்சு டேடி. பாட்டி, எங்களோட ஸ்பெஷல் பேக் தனியாக அதுக்குன்னு ஒரு எல்லா திங்ஸும் போட்டு இருக்கிற தனியாக ஒரு பேக் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நீட்டாக சொன்னாங்க. த சில்ட்ரன் ஜம்ப்டு வித் ஜாய். அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணாங்க, குதிச்சாங்க. கிளம்புறோம், வெளியில் போகிறோம் அப்படின்னு. நம்ம கூட எங்கேயா வெளியில் அம்மா கூப்பிட்டு போனால் ஒரே சந்தோஷமாக இருப்போம் இல்லையா, அது மாதிரி. எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி த டேடிஜி ஹேட் அக்ரி டு கம். அவங்க பாட்டி வரதில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீட்டாஸ் ஃபாதர் கால்ட் அவுட் டு த நெய்பர்ஸ் ஆஸ்கிங் தெம் டு பி ரெடி ஆன் டைம். உடனே நீதாவோட அப்பா அவங்க பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸு என்ன சொல்கிறாங்க, ரெடி ஆகுங்க, நம்ம போகணும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரும் இவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டு வராங்க. இந்த மீன் டைம் மோகன் சாச்சா கால்டு தெம் டு சே தட் தே வுட் மீட் நீட்டா அண்ட் ஹர் ஃபேமிலி டைரக்ட்லி அட் த மேலா. இந்த நடுவில் இருக்கிற நேரத்தில் அவங்க அங்கிள் வந்து ஃபோன் பண்ணுறார். அவர் வெளியூரில் இருக்கார். நானும் இந்த திருவிழாவுக்கு வரேன், ஆனால் நாங்கள் எதில் வருவோம், பஸ்ஸு பிடிச்சும் ஆட்டோ பிடிச்சும் நாங்கள் அங்கே வந்து டைரெக்டாக நாங்கள் வந்து ரீச் பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க அங்கிள் வந்து ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். Wow, there are so many of us. What fun we are going to have, exclaimed ராதா. ராதா உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ நிறைய பேர் வராங்களே எங்கள் கூட அப்படின்ட்டு, எங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்ட்டு மகிழ்ந்தாங்க. யார், ராதா. டிஸ்கஸ், வாட் டு யூ திங்க் வாஸ் இன் த ஸ்பெஷல் பேக் தட் நீட்டா அண்ட் ராதா ஃபேமிலி கேரிட். நீட்டாவும் ராதாவோட ஃபேமிலியில் அந்த ஸ்பெஷல் பேக்கில் என்ன கொண்டு போகிறாங்க, இந்த மேலாவுக்கு என்னென்னலாம் கொண்டு போகிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸ்பெஷல் பேக் கண்டைன்ஸ் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், அம்ப்ரெல்லா, எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ், மணி அண்ட் டிக்கெட்ஸ். ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் எ ட்ரிப். நீங்கள் எப்படி இப்போ ஒரு ட்ரிப்பு போனோம்னா, ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போனோம்னா என்னென்னலாம் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் என்ன நம்ம செய்ய மாட்டோம், பட் யூஸ்வலாக யார் பண்ணுவாங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. அப்போ எதுலாம் எடுத்து வைப்பாங்க, நம்மளே பார்க்குறோம். ஊருக்கு போனோம்னா என்னென்னலாம் கொண்டு போவாங்க, ஃபஸ்ட்டு க்ளோத்ஸ், next snacks, next water. Up I pack my clothes, toiletries, snacks and water. I carry first aid kit, some cash and my phone, charger,
மை ஃபாதர் பிளான் த ரூட் அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் அட்வான்ஸ். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், முன்னாடியே எப்படியெல்லாம் போகிறது அப்படின்றத பற்றி பிளான் பண்ணுவார். நான் இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆன் த வே டு மேலா, போகிற வழியில், திருவிழாவுக்கு போகிற வழியில், ஸ்னேகா அண்ட் ரோஹித் ஆர் நாட் ஜஸ்ட் நீதாஸ் நெய்பர்ஸ், தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டூ. அவங்க ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்லை, பட் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டுக்காரனாவே நம்ம எப்படி இருக்கோம், ஃப்ரெண்டாக தான் இருப்போம் இல்லையா, எல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிப்போம். அது மாதிரி அவங்க சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க சாதாரண பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை, பட் அவங்க என்ன வரும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் ஆல்சோ கெட்டிங் ரெடி டு கோ டு த மேலா. அவங்களும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் ரெடியாக இருக்காங்க. ஸ்னேகா, கெட் ரெடி குயிக்லி, நீட்டாஸ் ஃபேமிலி வில் பி அரைவிங் சூன், செட் தேர் மதர். ஸ்னேகாவோட அம்மா சொல்கிறாங்க, ஸ்னேகா சீக்கிரமாக ரெடியாகு, நீட்டாவோட ஃபேமிலிங்க வந்துட்டுருக்காங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஐ எம் ஆல்மோஸ்ட் ரெடிமா, ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் ஷுர் தட் ஐ ஹவ் டேக்கன் எவ்ரி திங் ஐ நீட் வித் மீ, ஸ்னேகா செட். நான் ரெடி ஆகிட்டேன், இருந்தாலும் வேறு எதாவது வேணுமா அப்படின்றத பற்றி யோசித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இட்ஸ் டைம் டு லீவ், நீதாஸ் ஃபேமிலி இஸ் இயர், அனௌன்ஸ்ட் ஹர் ஃபாதர். ஓகே, ஸ்னேகாவோட அப்பா சொல்கிறாரு, அவங்க ஸ்னேகாவோட ஃபேமிலி வந்துட்டாங்க, இது நமக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. சூன் ஆஃப்டர் தே ஆர் லெஃப்ட் டு ஃபார் த மேலா. சூன் ஆஃப்டர் தே ஆர் லெஃப்ட் ஃபார் த மேலா. அவங்க என்ன பண்ணாங்க, டைம் ஆயிடுச்சு, அவங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பிட்டாங்க. நீதா ஹெல்ட் டேடிஜிஸ் ஹேண்ட் அண்ட் லெட் அஸ் ஸ்லோலி டு த பஸ் ஸ்டாப். நீதா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா பாட்டிக்கு ஆல்ரெடி கால் சரியில்லை இல்லையா, அதால் அவங்க பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தே வாக்டு கேர்ஃபுல்லி ஆன் த ரோட், கீப்பிங் அன் ஐ ஆன் த வெஹிக்கிள்ஸ் மூவிங் இன் போத் டைரக்ஷன். ரோட்டில் நடக்கும்போது நம்ம எப்படி நடப்போம், யூஸ்வலாக ரோடை கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சைடில் பார்ப்போம், முன்ன பார்ப்போம், பின்ன பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வண்டி எதாவது வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணோம். அதே மாதிரி நீட்டாகவும் அவங்க பாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு கிராஸ் பண்ணுறாங்க. பஸ் நம்பர் 401 ஸ்லோலி கேம் டு எ ஹால்ட். உடனே அவங்க அந்த இடத்துக்கு போக வேண்டிய பஸ் வந்து நின்னது. த கண்டக்டர் அண்ட் நீதாஸ் ஃபாதர் ஹெல்ப்டு டேடிஜி கெட் ஆன் த பஸ். கண்டக்டர்னால் யார், பஸ்ஸில் கண்டக்டர் இருப்பாங்க, டிரைவர்ன்றவர் ஓட்டுறவர், கண்டக்டர் என்ன பண்ணுவார், டிக்கெட் கொடுப்பாரு. அவரும் நீதாவோட அப்பாவும் சேர்ந்து அவங்க பாட்டியை பஸ்ஸில் ஏற்றுறாங்க. தேர் வாஸ் எ சீட் ரிசர்வ்டு ஃபார் ஓல்டர் பீப்புள். யூஸ்வலாக பஸ்ஸில் பார்த்தோன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், பஸ்ஸில் முதியோருக்கான இடம் அப்படின்னு நம்ம பஸ்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ தேர் வாஸ் எ சீட் ரிசர்வ்டு ஃபார் ஓல்டர் பீப்புள், டேடிஜி சாட் கம்ஃபர்டபுள் இன் இட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பஸ்ஸில் ஏறி அழகாக அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு அலாட் பண்ண அந்த பிளேஸில் அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. எவ்ரி ஒன் போர்டு த பஸ் அண்ட் சாட் ஆல் அரவுண்ட் டேடிஜிஸ். எல்லாரும் அவங்க பாட்டிக்கிட்டேயும் பாட்டியை சுற்றியும் எல்லாரும் நல்லா வசதியாக மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ரோஹித்ஸ் ஃபாதர் இன்சிஸ்டட் ஆன் பையிங் த டிக்கெட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ரோஹித்தோட ஃபாதர், பக்கத்தில் நெய்பர் இருக்காங்களே ரோஹித், அந்த ரோஹித்தோட அப்பா எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கினாங்க. 5 ஃபுல் அண்ட் 4 ஆஃப் டிக்கெட்ஸ் ப்ளீஸ். உடனே கண்டக்டர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு 5 முழு டிக்கெட்டும் 4 ஆஃப் டிக்கெட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஈ டோல்டு த சில்ட்ரன் டு சிட் ஆன் த சீட்ஸ் அண்ட் நாட் ஜம்ப் அரவுண்ட். உடனே எல்லாம் 4 பேர் போகிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்க கிட்டலாம் என்ன சொல்கிறார் அவர், குதிக்கக்கூடாது, ஓகே சீட்டில் தான் உட்காரணும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது, அதெல்லாம் குதிக்கக்கூடாது, சீட்டில் தான் உட்காரணும். ஈ ஆல்சோ ஆஸ்க்டு தெம் நாட் டு புட் தேர் ஹேண்ட்ஸ் ஆர் ஹெட் அவுட் ஆஃப் த விண்டோ ஃபார் தேர் சேஃப்டி. உடனே சொல்கிறாரு, பஸ்ஸுக்குள்ளே கையை வெளியில் விடக்கூடாது, தலையை வெளியே விடக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த சில்ட்ரன் கிட்ட. த பஸ் வென்ட் த்ரூ த சிட்டி அண்ட் ஃபைனலி ரீச்டு த பிக் கிரவுண்ட் வேர் த மேலா வாஸ் பீயிங் ஹெல்டு. உடனே பஸ்ஸு கரெக்டாக கிளம்பி ரீச் ஆகிடுச்சு. எந்த இடத்துல மேலா நடக்குதோ அந்த இடத்துல பஸ்ஸு ரீச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ். வாட் டிரான்ஸ்போர்ட் டு யூ டேக் டு ட்ராவல் வித்தின் யுவர் சிட்டி, டவுன், வில்லேஜ்? இப்போ நீங்கள் வில்லேஜில் இருக்கிறீங்கன்னா எப்படி போவீங்க, சிட்டியில் இருக்கீங்கன்னா எப்படி போவீங்க, டவுனில் இருக்கீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணுவீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ எதெல்லாம் சொல்லலாம், டு ட்ராவல் வித்தின் மை சிட்டி, டவுன் ஆர் village, I take bus, car, metro rail, auto rickshaw, bicycle, scooter. அப்போ எதெல்லாம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டோ அதெல்லாமே எழுதலாம். ஓகேவா? Why should safety measures be followed when traveling by bus, car, while riding a bicycle? ஏன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? ஓகே, எதில் போனாலும் ஏன் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக பாதுகாப்பாக இருக்கணும்? To prevent accidents, injuries and to ensure the safety of all passengers. ஓகே, எதுக்காக, இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டு நடக்காமல் இருக்கிறதுக்காக, விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், சேஃப்டி மெஷர்ஸ், பாதுகாப்பு அம்சத்தை நம்ம பாதுகாப்பு
Why should safety measures be followed while traveling by bus, car, while ரைடிங் எ பைசைக்கிள்? இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஏன் பாதுகாப்பு விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்? எதில் பஸ்ஸில் போகிறோமோ, காரில் போகிறோமோ, சைக்கிளில் போகிறோமோ, எதுக்காக பாதுகாப்பு விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறாங்க. எதுக்காக ஃபாலோ பண்ண நமக்கே தெரியும், டு ப்ரிவெண்ட் ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும், ஓகே, நம்மளுக்கு காயம் படாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், சேஃப்டி. ஓகே, யாரோட சேஃப்டி? அதை பஸ்ஸில் பயணிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட சேஃப்டிக்காகவும் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், பாதுகாப்பு விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட், ரைட். டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி எனி ட்ரிப் தட் யூ ஹவ் டேக்கன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் ஆர் ஃபேமிலி. டிஸ்கிரைப் அப்படின்னா அதை பற்றி எழுது. ஓகே, எதை பற்றி எழுது? நீ ரீசெண்டாக எதாவது ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ, நெய்பர்ஸ் கூடவோ, ஃபேமிலி கூடவோ எங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அதை பற்றி ஜஸ்ட்டு ஒரு 5 லைன்ஸ் எழுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதலாம்? ஜஸ்ட்டு ஒரே ஒன்று எழுதுகிறேன். ஜஸ்ட் ஒன்று சொல்கிறேன் எப்படி எழுதணுன்னு. ஐ வெண்ட் ஆன் எ பிக்னிக் வித் மை ஃபேமிலி. நான் யார் கூட போனேன்? என் ஃபேமிலி கூட. ஏன்னா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க இல்லையா, அப்போ யார் கூட போவோம்? நம்ம பேரண்ட் கூட தான் போவோம். ஸோ ஐ வெண்ட் ஆன் எ பிக்னிக் வித் மை ஃபேமிலி டு நியர்பை பார்க். நாங்கள் எங்கே போவோம்? யூஸ்வலாக பார்க்குக்கு போவோம். வி பிளேடு கேம்ஸ், ஷேர்டு ஃபுட் அண்ட் என்ஜாய் டுகெதர். அது எழுதுனா போகிறோம். ஓகே, வி பிளேடு கேம்ஸ், ஷேர்டு ஃபுட், நாங்கள் நல்லா விளையாடணும், ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம், அண்ட் வி என்ஜாய், சந்தோஷமாக எல்லோரும் இருந்தோம் அப்படின்றத பற்றி ஒரு 3 or 4 லைன்ஸ் எழுதுனா தட்ஸ் எனஃப். அட் த மேலா. மேலால் என்னென்னலாம் பார்க்குறாங்க, திருவிழாவில் என்னென்னலாம் பார்க்குறாங்க. Both the families reached a big parade ground where the mela was being held. 2 ஃபேமிலியும் போகிறாங்க. ஒரு பெரிய திறந்த வெளி மைதானத்தில் இந்த மேலா நடக்குது. மோகன் சாச்சா அண்ட் இஸ் ஃபேமிலி ஆல்சோ காட் டவுன் ஃப்ரம் அன் ஆட்டோ ரிக்ஷா. திடீர்னு பார்த்தா யார்? அவங்களோட அங்கிள். மோகன்ற அவங்களோட சாச்சானா யாருன்னு சொல்லுவோம், அங்கிள். அவங்களோட அங்கிள் ஃபேமிலியோடு வந்து ஆட்டோ ரிக்ஷாலேருந்து இறங்குறாரு. மோகன் அங்கிள் வந்து அவங்களோட ஃபேமிலியோட ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்குறாரு. அட் த என்ட்ரன்ஸ் தெர் வாஸ் எ மேப் ஆஃப் த மேலா. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்க, எங்கெங்கே என்னென்ன ஃபுட் ஸ்டால் இருக்குது அப்படின்றத பற்றி என்ன வச்சுருப்பாங்க, வெளியில் ஒரு வரைபடம் வச்சுருப்பாங்க. மேப் அப்படின்னா வரைபடம். ஷோயிங் த வேரியஸ் ஸ்டால்ஸ் அண்ட் தேர் லொக்கேஷன்ஸ். எங்கெங்கே எந்தெந்த ஸ்டால் இருக்குது அப்படின்றத பற்றி வெளியில் வச்சுருப்பாங்க. An ambulance, police jeep and fire engines were parked next to it. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஆம்புலன்ஸ்னால் என்ன? அவசர ஊர்தி. போலீஸ் ஜீப், ஓகே, போலீஸோட வாகனம், போலீஸ்காரங்க வரக்கூடிய வாகனம். அண்ட் ஃபயர் என்ஜின் அப்படின்னா என்னது? தீ அணைக்கும் எந்திரம். ஓகே, தீ அணைக்கும் ஊர்தி. வேர் பார்க்டு நெக்ஸ்ட் டு இட், பக்கத்திலே நின்றுட்டு இருந்தது. தேர் வாஸ் ஆல்சோ லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் பூத் வித் வாலண்டியர்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுனா சில இடத்துல பெரிய திருவிழா நடக்கிற இடத்துல சில குழந்தைங்க என்ன ஆகிடும், மிஸ் ஆகிடும். அப்போ அங்கே போயிட்டு என்ன நம்ம சொன்னோம்னா அவங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் பூத் வித் வாலண்டியர்ஸ். பெரியவங்களும் சின்ன குழந்தைங்களும் மிஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளை தேடி கண்டுபிடித்து கொடுப்பாங்க. அதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் பூத். மோகன் சாச்சா அண்ட் ரோஹித் ஹரி டு கெட் எ வீல் சேர் ஃபார் டேடிஜி. உடனே ஏன்னா பாட்டிக்கு காலில் அடிபட்டுருக்கிருக்கா, அதால் மோகன் அங்கிளும் ரோஹித்தும் ஓடி போய் ஒரு வீல் சேரை பாட்டிக்காக கொண்டு வராங்க. ஆஸ் தே என்டர் தே சா ஸ்டால்ஸ் வித் கேம்ஸ். ஓகே, உள்ளே போகிறாங்க. போனவொடனே நிறைய ஸ்டால் இருக்குது. அதே மாதிரி நிறைய விளையாட்டு இருக்குது, டாய்ஸ் இருக்குது, பொம்மைங்க இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது, அண்ட் மெனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். அங்கே பார்க்குறதுக்கு ஆர்வமாக நிறைய விஷயத்தை அங்கே பார்க்குறாங்க. த சில்ட்ரன் வேர் ஓவர் ஜாய்டு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. தே விசிட்டட் டால்னால் என்ன, ஒரு பொம்மை இருக்கிற கடைக்கு போய் பார்க்குறாங்க. ஃப்ரம் தே பாட் ஸ்பின்னிங் டாப்ஸ், பப்பட்ஸ், பிக்ரிஸ் அண்ட் டால்ஸ். நிறைய பொம்மைகளெல்லாம் வாங்குறாங்க. டாப்ஸ் வாங்குறாங்க, ஸ்பின்னிங் டாப்ஸ், பப்பட்னாலும் பொம்மை தான். The children then took a ride on the merry-go-round. merry-go-roundனா என்னென்னா ஒரு கொடை மாதிரி இருக்கும். அந்த கொடை மாதிரி ஒரு அனிமல்ஸோட உருவம் இருக்கும். அது மேலே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க சுற்றி வருவாங்க. நம்ம மெரினா பீச்சில் இருக்கும் அந்த merry-go-round, அதே மாதிரி தான். அண்ட் ஜெயிண்ட் வீல்னால் எதுன்னு சொன்னோம், பெரிய ராட்டினம். The children then took a ride on merry-go-round and the giant wheel. Sneha and Radha bought bangles and other trinkets. ஸ்னேகாவும் ராதாவும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. எஸ்பெஷலி அவங்க பேங்கிள்ஸ், வளையல் வாங்கினாங்க. லெட்ஸ் கோ அண்ட் see the magic show, said நீட்டா. உடனே நீட்டா சொன்னாங்க, போய் மேஜிக் ஷோ நடக்குதே அந்த இடத்துல போய் பார்க்கலாமா. they also then enjoyed the magic show. எல்லாரும் சேர்ந்து அங்கே நடக்கிற அந்த மந்திரவாதி நடத்துகிற அந்த மேஜிக் ஷோவை போய் பார்க்குறாங்க.
மோகன் சாச்சா கால்ட் அவுட் டு த சில்ட்ரன். உடனே மோகன் அங்கிள் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு குழந்தைங்கள. யூ ஹேவ் ஹேட் ஏ லாட் ஆஃப் ஃபன், நவ் லெட்ஸ் ஹவ் சம்திங் டு ஹீட். ஓகே, எல்லாம் விளையாடிட்டீங்க, இப்போ இது என்ன டைம், இது நம்ம சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. பட் பிஃபோர் யூ ஈட் யூ நீட் டு வாஷ் யூர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கையை கழுவணும். த சில்ட்ரன் வென் டு த வாட்டர் பாயிண்ட் அண்ட் வாஷ் தேர் ஹேண்ட்ஸ். உடனே தண்ணி இருக்கிற டேப் ஆண்ட போயிட்டு அவங்க கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வராங்க. தே ஆல் ஏட் கால் கோபாஸ் சாட் chole kuche, hot jalebis with rabri, gulfi and many other delicious things. நிறைய சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு தேவையான சாட் ஐட்டம் சாப்பிட்றாங்க, அதே மாதிரி ஜிலேபி சாப்பிட்றாங்க, அடுத்து குல்ஃபி சாப்பிட்றாங்க. எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க அங்கிள் வாங்கி தராரு, அவங்க சாப்பிட்றாங்க. ஆஃப்டர் ஈட்டிங் தே மேட் ஷுர் அண்ட் புட் ஆல் த வேஸ்ட் இன் த டஸ்ட்பின். எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க அங்கே போடலை, பட் டஸ்ட்பின் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே போய் போடுறாங்க. As they were leaving the மேலா, டேடிஜி எக்ஸ்கிளைம்ட். ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது அவங்க பாட்டி சொல்கிறாங்க, லுக் சில்ட்ரன், who is accompanying the police officer. உடனே அங்கே பார்க்குறாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட ஒரு டாக் வந்துட்டுருக்கு. உடனே அந்த குழந்தைங்கள பார்த்து கேட்குறாங்க, இங்கே பார்த்தியா போலீஸ் ஆஃபீஸர் கூட ஒன்று வருது இல்லையா, அது எதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆல் த சில்ட்ரன் ஆன்சர் டுகெதர், டேடிஜி இட்ஸ் ஏ போலீஸ் டாக். டேடிஜி அவங்க கூட வர்றது ஒரு போலீஸ் டாக் ஒன்று கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் பூத். ஓகே, எதுக்காக அந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் பூத் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக இருக்குது நமக்கே சொன்னோம், தொலைஞ்சவங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக, தொலைஞ்ச பொருட்கள் ஏதாவது தொலைச்சிட்டாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக. ஸோ டு ஹெல்ப் த பீப்புள் ஃபைண்ட் லாஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் லொக்கேட் மிஸ்ஸிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டூரிங் த மேலா. வாட் இஸ் த ரோல் ஆஃப் த போலீஸ் டாக். போலீஸ் டாகோட ரோல் என்ன பண்ணும் போலீஸ் டாகு? ஓகே, என்ன பண்ண போலீஸ் டாக்? போலீஸ் டாக் ஹெல்ப் இன் சர்ச்சிங் ட்ராக்கிங் த லொக்கேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ். அது என்ன பண்ணும், யார் தொலைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு எங்கே இருக்காங்க லொக்கேஷனை கண்டுபிடிச்சி கொடுக்குறது. அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாவது வெடிமருந்து இருக்குதா அப்படின்றத ஸ்மெல் பண்ணி காமிச்சு கொடுக்கும். அதுதான் போலீஸ் டாகோட ஒர்க்கு. ஸோ போலீஸ் டாக் ஹெல்ப் இன் சர்ச்சிங் ட்ராக்கிங் த லொக்கேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் அண்ட் டிடெக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் எக்ஸ்ப்ளோசிவ் கண்டுபிடிச்சி கொடுக்குறது. அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாவது வெடிமருந்து இருக்குதா அப்படின்றத ஸ்மெல் பண்ணி காமிச்சு கொடுக்கும். அதுதான் போலீஸ் டாக் work. So police dog help in searching, tracking the location of missing person and detecting objects like explosives. Have you ever been to a mela? What are the things you liked most in the mela? நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்களா, அங்கே என்னென்னலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஐ ஹாவ் பீன் டு எ மேலா. த திங்ஸ் ஐ லைக்டு மோஸ்ட் ஆன் வேரியஸ் ஃபுட் ஸ்டால், ஃபன் ரைட்ஸ் லைக் த ஜெயிண்ட் வீல் அண்ட் மேரிகோ ரவுண்ட். அவங்க என்ஜாய் பண்ணாங்களே அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வேரியஸ் ஃபுட் ஸ்டால், நிறைய ஃபுட் ஸ்டால், விதவிதமான ஃபுட் ஸ்டால் இருக்குது. அதே மாதிரி ரைடு, நாங்கள் விளையாடுறதுக்கு ஏற்ற நிறைய ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. அது எக்ஸாம்பிள் ஜெயிண்ட் வீல் அண்டு மேரிகோ ரவுண்ட். Discuss sharing experience. Imagine yourself in place of Neeta, Radha, Sneha and Rohit. Share with the class interesting things you would do in the mela. Suppose நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் தான் நீதா, ராதா, ஸ்னேகா அண்ட் ரோஹித் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் மேலாவுக்கு போனீங்கன்னா எதெல்லாம் லைக் பண்ணுவீங்க? ஐ வுட் லைக் டு ப்ளே ஃபன் ரைட்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் டு ஈட் டெலிஷியஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் குல்ஃபி, ஃபுட் சாட், ஆலு டிக்கா. ஐ வுட் லைக் டு வாட்ச் பப்பட் ஷோ அண்ட் மேஜிக் ஷோ. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேலால் அப்படின்னு சொல்லலாம். டாக் டு த எல்டர்ஸ் இன் த ஃபேமிலி அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவ் மேலாஸ் வேர் டிஃப்ரெண்ட் வென் தே வேர் யங். ஓகே, இப்போ நடக்கிற திருவிழாவுக்கும் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த திருவிழாவை பற்றியும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ் கிட்ட பேச சொல்லலாம். ஒய் ஆர் ஃபயர் என்ஜின்ஸ் அண்ட் ஆம்புலன்சஸ் ப்ரெசன்ட் இன் எ மேலா. எதுக்காக ஒரு திருவிழாவில் ஃபயர் என்ஜினும் என்ன, தீயணைக்கும் வாகனமும் ஆம்புலன்ஸும் அவசர ஊர்தியும் நிறுத்தி வச்சுருக்காங்க. டு என்ஷூர் அ சேஃப்டி அண்ட் ப்ரொடக்ஷன், நம்மளோட பாதுகாப்புக்காக. ஃபயர் என்ஜின்ஸ் ஆர் எக்யூப் டு டிஸ்டிங்விஷ் ஃபயர். டிஸ்டிங்விஷ்னா அணைக்கிறது. இது மூலமாக ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டால் அதை அணைக்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணுவாங்க, ஃபயர் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஆம்புலன்ஸ் இஸ் அவைலபிள் டு சேவ் லைஃப்ஸ் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப் இன் எமர்ஜென்சி. நமக்கு ஏதாவது சின்ன குழந்தைங்க ஓடும்போது விழுந்துட்டாங்களோ, ஏதோ காயம் பட்டுட்டாவோ, இல்லை பெரியவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அவங்களுக்கு உதவுறதுக்கு தான் எது இருக்குது, ஆம்புலன்சஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு ஆக்டிவிட்டி 1,
ரீடிங் ஏ ஸ்கெட்ச். இங்கேயும் ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்கெட்ச்னா என்னென்னா ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பேங்க் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. ஓகே, ஸ்னேஹா அண்ட் ரோஹித் ஹவுஸ் இருக்குது. அதே மாதிரி ராதா அண்ட் நீட்டாஸ் ஹவுஸ் இருக்குது. இங்கே கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் ரோஹித் அண்ட் ஸ்னேஹாஸ் ஆன் த மேப். இந்த மேப்பில் ஸ்னேகாவும் ரோஹித் இருக்கிற வீடு, ரெண்டு பேரும் ஒரே வீடு தானே, அதை ஹவுஸை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்டு, ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் நீதா அண்ட் ராதாஸ் ஹவுஸ் ஆன் த மேப். அதே மாதிரி நீதாவும் ராதாவும் சிஸ்டர்ஸ், அவங்க வீடியோ சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹூஸ் ஹவுஸ் இஸ் க்ளோசர் டு த பரேட் கிரவுண்ட். ஓகே, யாரோட வீடு திருவிழா நடக்கிற இடத்துக்கு க்ளோஸராக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ யாரோட வீடு க்ளோஸராக இருக்குன்னா நீதா அண்ட் ராதாஸ் ஹவுஸ் இஸ் க்ளோசர் டு த பரேட் கிரவுண்ட். டு கோ ஃப்ரம் த போலீஸ் ஸ்டேஷன் டு த பரேட் கிரவுண்ட் விச் பிளேஸ் வுட் யூ பாஸ் த்ரூ. நீ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பரேட் கிரவுண்டுக்கு போகிறோன்னா எதை நீ பாஸ் பண்ணணும், எதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. If I have to go from police station to the parade ground, I would pass through school, Sneha and Rohit house and library. அங்கே பிக்சரை பார்த்து மேலே இருக்கிற அந்த வரைபடத்தை பார்த்து நம்ம கீழே இருக்கிறதுக்கு ஆன்சர் எழுதலாம். On the given space, sketch the route from your house to school that you follow every day. நீ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற டயக்ராமை வரைய வழியை நீ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரா பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டி, லெட்டஸ் ரிஃப்ளெக்ட் டிஸ்கஸ் இன் த கிளாஸில் நீங்கள் ஒருத்தர் பேசிக்கணும். ஹவு கேன் வி டேக் கேர் ஆஃப் அவர் எல்டர்ஸ். அங்கே அந்த பாட்டியை எப்படி நீதாவும் ரோஹித் ஸ்னேஹா இவங்களாம் பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஹவு கேன் வி டேக் கேர், நம்ம எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற முதியோர்கள் தாத்தா பாட்டி எப்படி பாதுகாக்கலாம். பை ரெஸ்பெக்டிங் தெம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பை ஸ்பெண்டிங் டைம் வித் தெம், அவங்களுக்காக அவங்க கூட உட்காந்து சில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பை ஹெல்பிங் தெம் இன் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு எதாவது வேணும்னா, மருந்து வேணும்னா, மாத்திரை வேணும்னா எடுத்து கொடுக்கணும். பை ஈட்டிங் அண்ட் பிளேயிங் வித் தெம், அவங்க கூட சாப்பிடணும், அவங்க கூட விளையாடணும். நெக்ஸ்ட்டு பை கேரிங் அண்ட் சப்போர்ட் தேம், அவங்க கூட இருந்து அவங்கள துணையாக இருக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டோட ஆன்சர். வாட் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் டூ வி சி அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி எந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது நமக்கே தெரியும். பைசைக்கிள், மோட்டார் பைக், ஸ்கூட்டர், ஆட்டோ, சைக்கிள், கார், பஸ், வேன் அண்ட் டிராக்டர். தேர்ட் ஒன், ஹவு கேன் வி என்ஷூர் சேஃப்டி டூரிங் ட்ராவல். ஓகே, நம்ம பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துறது, நம்ம போகும்போது பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் தெரியும். லுக் அட் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட், ரெண்டு பக்கமாக பார்த்துட்டு தான் நம்ம போகணும். ஆல்வேஸ் வாக் ஆன் த ஃபுட் பேத், ரோட்டில் என்ன பண்ணணும், நடக்கிற வழியில் மட்டும்தான் நடக்கணும். கீழே ரோடுக்கும் நடக்கிற நடைபாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் நடக்கணும். கிராஸ் த ரோட் அட் த ஜீப்ரா கிராசிங். ஓகே, அங்கே சிக்னல்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், ஜீப்ரா மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பாங்க, ஜீப்ராவோட ஸ்கின் மாதிரி அங்கே மேலே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதில் தான் நம்ம நடந்து கிராஸ் பண்ணணும். நெவர் ப்ளே ஆன் த ரோட்டில் என்ன பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது. ஃபாலோ டிராஃபிக் சிக்னல்ஸ் வைல் டிரைவிங், அந்த டிராஃபிக் சிக்னலை பார்த்து அதை ஒபே பண்ணணும். ஒபே டிராஃபிக் ரூல்ஸ். ஓகே, டிராஃபிக்கோட ரூல்ஸை மதித்து நடக்கணும். மேட்ச் த பிக்சர்ஸ் வித் த வேர்ட்ஸ். Pick a suitable words from the list, match it with a picture and write the word below the picture. One has been done for you. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைட் சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைட் சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த வேர்ட்ஸ் சென்டரில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது இருக்குது, வாலண்டியர் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது என்ன இருக்குது நம்மளுக்கு, match the pictures with the words. Pick a suitable word from the list, match it with a picture and write the word below the picture. One has been done for you. அங்கே ஒரு பிக்சர் ஃபவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, லாஸ் அண்ட் ஃபவுண்ட், வாலண்டியர் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சர் இருக்குது. பிக்சரோட சென்டரில் அந்த வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸ் எடுத்து பிக்சருக்கு கீழே எழுத சொல்லியிருக்காங்க. That's all, the lesson gets over. If you want more videos, share and subscribe Chem Free Tutorial. Thank you.